சினிமா தொடர்பான செய்திகளை பார்ப்பதற்கு சினிமா ஃபோக்கஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். இந்த பொங்கல்ல கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் பொங்கல் வச்சிருக்காங்க. 50 கோடி கேம் சேஞ்சரு, வணங்கான்னு, காதலிக்கு நேரம் இல்லை. அப்போ இன்னொரு மெட்ராஸ்காரன் ஒரு படம் நேசிப்பாயான்னு ஒரு படம், என்னென்ன படம் நேசிப்பாயால 40 கோடி ரூபாய் பட்ஜெட். நேசிப்பாயா படம் எடுத்தது மருமகனுக்காக படம் எடுத்து 40 கோடி விட்ட ஒரு மாமனார்னா அவர் தான். யார் மருமக? இவர் வந்து அந்த ஆகாஷ் இருக்காரு, ஆகாஷ் முரளியோட பையன். சரி, அது அவர் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறது யாருன்னா இந்த ஜான் பிரிட்டோன்னு சொல்லிட்டு நம்ம விஜயினுடைய மாமா, ஐத்தை வீட்டுக்காரர். அவர் தான் மாஸ்டர் படத்தில் எடுத்தார். அவர் மிகப்பெரிய ஒரு இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்லாம் பண்ணக்கூடிய பெரிய ஒரு பிசினஸ் ப்ரொடியூசர். ஓகே, மகளை கட்டிட்டாரு. மக வந்து சொல்லியிருக்கா, அப்பா அப்பா என் பையன் என்னோட ஹஸ்பண்டை வச்சு நீங்கள் படம் எடுப்பாங்க. எடுத்துக்க, கணவனுக்கு கார் வாங்கி கொடுப்பாங்க, வீடு வாங்கி கொடுப்பாங்க, படம் எடுப்பாங்க. எவ்வளவு படம் எடுத்தது அது எத்தனை கோடி ரூபா? புதுமுக ஹீரோவை வச்சு 40 கோடி ரூபாயில் எடுத்துருக்காங்க படம். சரி, அந்த படமும் போச்சு. அப்போ இந்த பொங்கலில் வச்ச பணமுமே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் 50 கோடி ரூபாய்க்கு பொங்கல் வச்சுருக்காங்க. தமிழ் சினிமாவில் இந்த எந்த படமுமே 50 கோடி ரூபாய் லாஸ் ஆயிருக்கு. 50 கோடியை வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்கு? ப்ரொடியூசர் சைடில் லாஸ். ப்ரொடியூசருக்கு லாஸ். ஓகே, இந்த வந்து எல்லா படமுமே ஓடல. சார், நீங்கள் பட்ஜெட்டே நேசிப்பாய் படமே 40 கோடிங்கிறீங்க. அப்போ மற்ற படம்லாம் அவர் 10 கோடி தானா? நான் கம்மியாக சொல்கிறேன். ஓகே, ஏதாவது முன்ன பின்னா வருமானம் வந்திருக்குன்னு வச்சுங்க. அதாவது சேட்டலைட் எடுத்திருப்பாங்க, ஓடிடி எடுத்திருப்பாங்க, ஒரு 10 இடத்துல இருந்து ஷேர் வந்துருங்க, எல்லாத்தையும் சேர்த்து அதெல்லாம் விட்டுருங்க. குறைந்தபட்சம் 50 கோடி பொங்கல் இந்த பட்டம் சினிமாவில் மட்டும் 50 கோடிக்கு பொங்கல் வச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது தயாரிப்பாளர் இது தப்பான கால்குலேஷன். ஓகே, ஒரு புதுமுக ஹீரோ வச்சு நீங்கள் படம் எடுக்கிறீங்க, 40 கோடி ரூபாய்க்கு ஏன் எடுக்கிறீங்க? எப்படி நீங்கள் ரிட்டர்ன் எடுப்பீங்க? மருமகன் மேலே பாசமாக இருந்தால் ஒரு வீடை வாங்கி கொடுங்க, ஒரு காரை வாங்கி கொடுங்க, எங்களையே போட்டு சாக்கடி. அந்த மாதிரி தான். ஓகே, அந்த மாதிரி தான். இப்போ விஷால் இந்த படம் ஒன்று விஷால் 4 படம் புக் ஆயிடுச்சு. அப்புறம் ஐயோ அப்பா பணம் போச்சு, பணத்தை ரீஃபண்ட் கொடுன்னு போய் தயாரிப்பாளர் ப்ரொடியூசர் நிற்கிறது, டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அங்கே போய் நிற்கிறது. இந்த பஞ்சாயத்தில் இது தமிழ் சினிமாவில் தொடர்ந்து நடக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்க முடியாது. அது சில தயாரிப்பாளர்கள் தான் நம்ம பிளான் பண்ணி யாருக்கு இந்த நடிகருக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது, எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, இவரை வச்சா எவ்வளோ படம் எடுக்கலாம், எவ்வளோ போட்டால் ரீஃபண்ட் வருங்கிறத கால்குலேட் பண்ணி படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர் இருக்காங்க. அவங்களே படமே பண்ணுறதில்ல. சார், இப்போ இந்த படம் எடுக்கிறத அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து எதை வச்சு முடிவு பண்ணப்போ? அந்த நடிகரோட ஃபேமு அவரை வச்சு முடிவு பண்ணுறாங்களா, அல்லது கண்டென்ட்டு என்ன கதை அதை வச்சு அதை ஒர்க் அவுட் பண்ணுறாங்க? இது வந்து சக்ஸஸ் ஆகாமல் ஆகாதா, எதை வச்சு அந்த முடிவு பண்ணி அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க சார்? இல்லை, பெரிய நடிகர்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் அவரை வச்சு நீங்கள் படம் பூஜை போட்டோடனே ஓடிடி ஒரு பிஸ்னஸ். ஓடிடி இப்போ கிடையாது, ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட் கொடுப்பாங்க. ஓடிடி, சேட்டலைட்டு, ஓவர்சீஸு, அப்புறம் தியேட்டர்கள், இதெல்லாம் பிஸ்னஸ் இருக்குது. இந்த பிஸ்னஸ்லாம் ஒரு பெரிய நடிகரை நீங்கள் கமிட் பண்ணோடனே அவங்க ஒரு அமௌண்ட் அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. அது பெரிய நடிகர்களுக்கு. அடுத்த கட்ட நடிகர்களுக்குலாம் ஒரு சின்ன பிஸ்னஸ் இருக்குது. அவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்க முடியும், எவ்வளோ ப்ரொடக்ஷன் முடியும், எவ்வளோ லாபம் வரும்னு ஒரு கால்குலேஷனில் பண்ணுவாங்க. ஆனால் இதில் என்ன சிக்கல் அப்படின்னா, ஒரு 2 படம் 3 படம் பண்ண டேரக்டர் நீங்கள் வந்துன்னா அவங்க வந்து நீங்கள் 40 நாளில் பண்ணித்தரேன்னா 40 நாளில் பண்ணித்தர மாட்டாங்க, 60 நாள் ஆகும், போட்ட பட்ஜெட் அதிகமாகும். அந்த மாதிரியான சிக்கல் நிறையா இருக்குது. அதனால தான் பெரிய நிறுவனங்களே படம் பண்ணுறதுக்கு இப்போ யோசிக்கிறாங்க. சொன்ன ஒரு நடிகருக்கு இவ்வளோ வேல்யூ, இந்த நடிகரை வச்சு படம் இந்த 10 கோடி ரூபாயில் படம் பண்ணால் ஒரு 15 கோடி ரூபாய் விற்கலாம்னு ஒரு கால்குலேஷன் இருக்கும். அந்த கால்குலேஷன் இப்போ கை மீறி போயிட்டு இருக்கிறதுனால தான் பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள், ஏவிஎம் மாதிரி, சத்யஜோதி மாதிரியான நிறுவனங்கள் படமே தயாரிக்கிறதை விட்டாங்க. சூப்பர் குட் மாதிரியான நிறுவனங்கள் படம் தயாரிக்கிறதை விட்டாங்க. சூப்பர் குட் உருவாக்குன டெக்னீஷியன் மட்டுமே 100 பேருக்கு மேலே இருக்கும். ஒவ்வொரு படத்துலையும் ஏதோ கேமராமேன், ஸ்டில் கேமராமேன், ஃபோட்டோகிராஃபி, ஏதாவது ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. புது இசையமைப்பாளர்கள், புது டேரக்டர், புது நடிகர்கள் உருவாக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களே படம் பண்ணுறது நிப்பாட்டாங்க. ஏன்னா இந்த நடிகருக்கு இவ்வளோதான் பட்ஜெட்டுங்கிறத புரியாமல் சில டேரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரா செலவு இழுத்துறாங்க. அந்த படத்தை நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியல, லாக் ஆயிடுது. இப்போ சமீபத்தில் ஒரு படம், ஜிவி பிரகாஷ் நடித்த ஒரு படம், 4 கோடி ரூபா பட்ஜெட் அந்த படத்தை ஆரம்பித்து அந்த படம் முடிக்க போகிறப்போ 9 கோடி ரூபா. ஓகே, அந்த படத்துக்கு எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க? 5 கோடி ரூபா கடன் வாங்கியிருக்காங்க. 5 கோடி ரூபாய்க்கு வட்டி கட்டிகிட்டே இருக்கார் ப்ரொடியூசர். அந்த படத்தை ரிலீஸும் பண்ண முடியல, வட்டியும் கட்ட முடியல, தர்ம சங்கடமான நிலைமையில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 50 படத்துக்கு மேலே இருக்கும். இது வந்து ஒரு திட்டமிடாமல் பண்ணக்கூடிய வேலைகள் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ ஒரு படத்தை வந்து அவ்வளோ பணம் போட்டு எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சு எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் அதை ரிலீஸ் பண்ண முடியாமல் அந்த நெருக்கடி தள்ளப்படுறாங்களா? அந்த பிரச்சனை எங்கே வருது? ஏன் அது வந்து 40 நாளில் முடிக்கிற படத்தை வந்து 150 நாளில் முடிக்குவாங்க. 150 நாளில் முடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? கடன் வாங்கி தான் போடணும். சரி, கடன் வாங்குற வட்டி மேலே வட்டி போயிட்டே இருக்கும். அப்போ 40 நாளில் முடிக்கிற படத்தை வந்து 6 மாதத்துக்கு முடிப்பாங்க. 6 மாதம் வட்டி, அந்த வட்டிக்கு வட்டி. இப்போ அந்த ஒரு நடிகருக்கு ஒரு 10 கோடி ரூபா பிஸ்னஸ்னால் அந்த படத்தை நீங்கள் 20 கோடி ரூபா சொல்லி யார் வாங்குவா? இப்போ வட்டிக்கு மேலே வட்டி, நான் ப்ராடக்டை வெளியில் கொண்டு வர முடியாது. இப்படி சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. சிக்கலில் போய் சின்ன மன்றம் ஆயிடுவார் தயாரிப்பாளர். எனக்கு தெரிஞ்ச ஒரு தயாரிப்பாளர் அமெரிக்காவிலேருந்து வந்தார். நான் வர்றப்பே சொன்னேன், ஒழுங்காக ஊருக்கு போயா அப்படின்னு. இல்லை அப்படின்னு படம் எடுத்தார். படம் எடுத்து அவரே ரிலீஸ் பண்ணுறன்னு கடைசியில் அவர் நிலைமையெல்லாம்
பரிதாபத்துக்குள் நிலைமையில் வந்து போனார். இன்னொரு பெரிய பஸ் டிரான்ஸ்போர்ட் ஓனர் தமிழ்நாட்டில். அவங்க வந்து முதல்ல அவர் பையனை தம்பி அண்ணன் தம்பி 2 பேர் வராங்க. தம்பியை ஹீரோ போட்டு படம் எடுக்க போகிறாங்கன்னாங்க. நான் சொன்னேன், நீ வந்து முதல்ல அந்த பையனை ஏதாவது ஒரு ஆக்டிங் கிளாஸ்க்கு விடு, இல்லை வேறு ஏதாவது ஒரு படங்களை சின்ன சின்ன ரோல் பண்ண சொல்லிவிட்டு அப்புறம் நீங்கள் சொந்த படம் எடுங்கப்பான்னு. அப்படியே முத நாளே என்னை கட் பண்ணிட்டாங்க கூட வந்த கும்பல். இவனை விட்டா படம் எடுக்க மாட்டேன்னு கட் பண்ணிட்டு ஹோட்டலில் மட்டுமே எத்தனை நாளாக நீங்கள் ஹோட்டலில் தங்குவீங்க? இல்லை தேவைக்கு ஏற்ற மாதிரி தங்குவோம். படம் எடுக்கிறதுக்கு சென்னையில் வந்து 6 மாதம் ஹோட்டல் ரூம் போடணும். கிட்டத்தட்ட அந்த படத்தை ஏதாவது ஒரு வழியாக போட்டு அதுக்கு ஒரு இது எடுத்துலாம். இப்போ சினிமா ப்ரொடக்ஷன் கம்பெனி சொல்லி தனியாக ஒரு ஆஃபீஸ் தனியாக இருக்குது. நீங்கள் தங்குறதுக்கு சொல்கிறேன். ஓகே, 10 பேரோட ஊர்லேருந்து வருவான், டெய்லி சாப்பிடுவானுங்க, கூத்தடிப்பானுங்க, கும்மாளம் போடுவானுங்க. இந்த செலவே கிட்டத்தட்ட 50 லட்சம் செலவு வச்சுப்பானுங்க. 1.25 கோடிக்கு படத்தை முடிச்சிட்டானுங்க. திருப்பி ஊரில் போய் 1 கோடி ரூபா எடுத்து வந்து படத்தை ஓன் ரிலீஸ் பண்ணானுங்க. 10 பைசா கூட வரல. இப்போயே அந்த பஸ் கம்பெனியில் உட்காந்து டிக்கெட் போட்டிருக்காரு அவர். இப்போ நீங்கள் இந்த நிறைய படங்கள் எடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ யூஸ்வலாக வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு அன்றைக்கி வரக்கூடிய இந்த செய்தித்தாள்கள் எடுத்து புரட்டி பார்க்கும்போது, இப்போ தினத்தந்தி எடுத்து புரட்டி பார்க்குறேன், இந்த சினிமா காலம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங், குடும்பஸ்தன், ரிங், தருதலை, காண்டிபன், அது வாங்கினா இது இலவசம், ராஜபீமா, தருணம், வித்தைக்காரன், வரம்பு, வல்லான், இந்த படங்கள்லாம் எங்கடா அது? இது ஒரு பேப்பரில் பார்த்தா இவ்வளோ படம் வந்திருக்குங்கிறது தெரியுது. இப்படி இவ்வளோ படங்கள் எடுக்கப்படுது அப்படின்னா அப்போ நமக்கு அதான் ஒரு புரிய மாட்டேங்குது. இப்போ ஜென்ரல் ஆடியன்ஸை ஒரு பேப்பர் எடுத்து போடுறவங்க, ஓ இவ்வளோ படம் வருதா, இப்போ இவ்வளோ படம் வந்து சக்ஸஸ் அடைஞ்சாங்களா, இவ்வளோ படம் இவ்வளோ சம்பாதிச்சாங்களா, இவ்வளோ வருமானம் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நான் படம் எடுத்து லாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆடியன்ஸ்க்கு அது புரிய மாட்டேங்குது. படம் எடுத்து எப்படி லாஸ் ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு படம் புது படம் வந்துட்டே இருக்குது. பேரே தெரியாதவங்களும் படம்லாம் வருது. டேரக்டர் தெரிய மாட்டேங்குது, ஹீரோ தெரிய மாட்டேங்குது, அப்படிங்கிற மாதிரி வந்துட்டே இருக்குங்கிறாங்க. உண்மையிலே வந்து இந்த சினிமா உலகத்தை ஜென்ரல் ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கணும்னா என்ன நடக்குது, அது எப்படி புரிஞ்சுக்கலாம் அவங்க? இப்போ உதாரணத்துக்கு இந்த குடும்பஸ்தன் படம் இருக்குங்க. குடும்பஸ்தன் படம் வந்து நக்லைட்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்க நிறையா ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நாலேஜபிள் பர்சனாக இருக்கிறதுனால அவங்க ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. படம் பண்ணுறாங்க. அந்த படம் சக்ஸஸ் ஆயிடுச்சு, லாபம். இப்போ இதை பார்த்துட்டு அந்த படம் ஓடிடுச்சு, இவ்வளோ சம்பாரிச்சிட்டாங்கன்னு ஒரு கும்பல் கிளம்பும். ஓகே, இவர்கள் ஆல்ரெடி ஒரு 5-6 வருஷத்தில் ட்ராவல் பண்ணி அனுபவத்தை கேதர் பண்ணிக்கிட்டு இவங்க படம் எடுக்கிறாங்க. இப்போ இதை பார்த்தோன்னே அவங்க படம் பண்ணிட்டாங்களா அப்படி இதை பார்த்துட்டு ஒரு குரூப் கிளம்பும். அப்போ அவங்க வந்து எந்த நாலேஜுமே இல்லாமல் அந்த படத்தை பண்ணி என்ன செய்யறதுன்னா, அதை வந்து எப்படி படத்தை எப்படி ஆரம்பிக்கிறது, ஒரு ஹீரோவுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறது, இந்த படத்தை ஒரு புதுமுகங்களை வச்சா எவ்வளோக்குள்ள படத்தை முடிக்கணும், அதை எப்படி மார்க்கெட் பண்ணணும், இந்த மாதிரியான எந்த விஷயமே தெரியாமல் ஒரு ஆசையில் வந்து பாதி படத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் சொல்கிற படங்கள்லாம் ஒரு 5 இந்த சுந்தர்சி படம் வந்து ஒரு படம் சொல்கிறீங்களே, அந்த படம்லாம் கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக எடுத்த படம். அதை எடுத்து பிஸ்னஸ் ஆகாமல் போட்டு வச்சுருந்து இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி போட்டுருவாங்க. பாதி படம் எடுத்து பாதி படம் எடுக்க முடியாமல் போட்ட படங்களே 100கணக்கான படம் இருக்குது. பூஜை போட்டு நின்ன படங்களே 1000கணக்கான படங்கள் இருக்குது. அப்போ வந்து இதுக்கெல்லாம் ஒரு ஆர்வத்தில் ஒரு சரியான ஒரு கைடு இல்லாமல் வந்து கைட்னஸ் இல்லாமல் வந்து எடுத்து மாட்டிக்கிறது இது. அப்போ இப்போ வந்து படம் பூஜை போடுற அன்னைக்கு முதல்ல படம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சேம்பர்லேயோ கில்ட்லேயோ அவங்க சக்தி தகுந்த மாதிரி ப்ரொடியூசர் கவுன்சிலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க, அதுக்கு லட்சங்கள் அமௌண்ட்டு. கில்டு ரெஜிஸ்டர் பண்ணால் ஒரு 1000கள் அமௌண்ட்டு. ஓகே, அது எதுலேயே ஒன்று கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரு ஆஃபீஸை பிடிச்சி ஒரு ஃபோட்டோ ஷூட்டை மாட்டி எடுத்து போட்டு ஒரு சினிமா கம்பெனி ஆஃபீஸில் உட்காந்துருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, சில கும்பல் யாராவது நடிக்க வரவங்க, நீ ஹீரோ நடி, நான் 5 லட்சம் கூட, இவ்வளோ நடி, நான் 10 லட்சம் அவங்ககிட்ட காசு வாங்கி போட்டு பாதி படம் எடுப்பாங்க, பாதி எடுக்காம, இந்த மாதிரி இதுதான் உப்மா கும்பல். அதுலேயும் மீறி சில படங்கள் வெற்றி பெற்றோம். அந்த மாதிரி பண்ண படங்களும் அதை பார்த்துட்டு அதே மாதிரி 10 பேர் வருவாங்க. இது வந்து ஒரு மாய உலகம் தான். ஒரு ஆர்கனைஸ்டு செக்டார் கிடையாது இது. இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக 9 to 6 ஜாப் கிடையாது. எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து பில் டு பில் வாங்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு ஜாப் கிடையாது. யார் வேணாலும் படம் எடுக்கலாம். காசு இருந்தால் யார் வேணாலும் படம் எடுக்கலாம். எந்த விதமான குவாலிஃபிகேஷன் தேவையில்லை, எந்த விதமான அனுபவம் தேவையில்லை. உங்கள்கிட்ட காசு இருக்குது, இந்த ஆஃபீஸ் இருக்குன்னா நாளைக்கு காலையில் நீங்கள் கம்பெனி ஏதாவது சோர்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் போட்டு நான் படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு கேமரா வாங்கி வச்சுட்டு கேமரா வாடகைக்கு எடுத்துக்கிட்டு ஒரு டைரக்டர் வர சொல்லி நீங்கள் படம் எடுத்து போயிடலாம், முடிச்சிடலாம். அதை நீங்கள் எப்படி ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் நீங்கள் பெரிய சிக்கல். ஓகே, படம் ரிலீஸ் பண்ணுறது நீங்கள் பெரிய கட்டமைப்புகள் இருக்குது உள்ள. அந்த கட்டமைப்புகள்லாம் மீறி தான் படத்தை தேட்டருக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்புறம் பிஸ்னஸ் இருக்குது. நீங்கள் ஓவர்சீஸ் பிஸ்னஸ் இருக்குது, ஓடிடி பிஸ்னஸ் இருக்குது, சேட்டலைட் பிஸ்னஸ் இருக்குது, தியேட்ரிக்கல் பிஸ்னஸ் இருக்குது, நிறையா பிஸ்னஸ் இருக்குது. அந்த பிஸ்னஸ்லாம் இந்த படம் எப்படி பண்ணுறதுக்கு அந்த நாலேஜ் இருக்கணும், அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்கணும். இதெல்லாம் சரி தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்வக்கோடரில் 2-3 பேர் ஏதோ ஒரு கதை சொல்கிற இம்ப்ரெஸ் ஆகி ஏதோ வேறு சில காரணங்களுக்காக வந்து பாதி படம் எடுப்பாங்க, பாதி படம் எடுக்க முடியாமல் படத்தை எடுத்து முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ண முடியாமல் போகிற விஷயங்கள்லாம் அந்த பேப்பரில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். அதே மீறி ப்ராப்பராக ஒரு சில படங்கள் வெற்றி பெற்றோம். அத்திப்புத்தாப்பில் ஒரு 10 படத்தில் ஒரு படம் ஏதாவது கிட்டாயிரும்.
அதை பார்த்துட்டு ஒரு 10 பேர் வருவாங்க. இது தொடர்ந்து ஒரு சைக்கிளிங் மாதிரி. அந்த வெற்றி பெறதை மட்டும் ஒரு அளவிடா வச்சுக்கிட்டு திரும்ப முயற்சி. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் மணிகண்டன், கவின் மாதிரியான நடிகர்கள் பார்க்குறோம் வெற்றி பெற்றாங்க இந்த கேட்டகரியில். இதே மாதிரி மணிகண்டன், கவின் மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்க தெரியாதுல்ல அவங்கள. ஓகே, அதுதான் ஒரு வெற்றி. கவின் பார்த்தியா, யாருடைய பேக்ரவுண்டுமே இல்லாமல் மெட்ராஸுக்கு போய் ஒரு பெரிய ஹீரோ ஆயிட்டாரு. நம்ம போனா ஒரு 10 பேர் கிளம்பி வருவோம். ஓகே ஓகே. அப்படி வந்து பாதிக்கப்பட்ட பல பேர்ல இருக்காங்க. ஓ அப்படியா, சரி சரி. இது ஓகே, ரொம்ப அழகாக அந்த விஷயத்த சொன்னீங்க சார். இப்போ ஆனால் இப்போ இதே நேரத்தில் வந்து இந்த பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனு இத்தனை கோடி வசூல் அத்தனை கோடி வசூல்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில படங்களுக்கு வந்து விளம்பரம் வந்துட்டே இருக்கும். அது எந்த அளவுக்கு பாதி ஃபேக், பாதி ஃபேக். பாதி ஃபேக். படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு படம் பெரிய ஃப்ளாப்பாக இருக்கும், அடுத்த நாள் சக்ஸஸ் மீட் கொண்டாடுவாங்க. இதெல்லாம் வந்து ஃபேமிலி, இப்போ விஜய், ரஜினி படம், அஜித் படம், இந்த மாதிரி இவங்களோட படத்துல அதெல்லாம் பார்க்க முடியுது. பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் எவ்வளோ வந்து 1000 கோடி 2000 கோடி அப்படிங்கிறது பாதி உண்மை பாதி பொய். அது என்ன செய்யறாங்கன்னா, படத்தை ப்ரொமோட் பண்றதுக்காக, பிளாக் மணியை ஒயிட் ஆக்குறதுக்காக இந்த வேலையை செய்யறாங்க. இந்த படம் வந்து 500 கோடி கலெக்ஷன், 1000 கோடி கலெக்ஷன். உண்மையாக பார்த்தோம்னா அது பெரிய அளவில் லாபமாக இருக்கும். சில நடிகர்கள் திட்டமிட்டே சில பெய்டு ப்ரொமோட்டர்ஸை வச்சு இந்த படத்துக்கு அவர் எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்காரு, 180 கோடி ரூபாயாங்க. இந்த படத்தை 200 கோடி ரூபாயாங்கன்னு இவங்களே விட்டுருது. ஓகே. அப்போ அந்த சம்பளத்தை அவர்களை ஏற்றுறதுக்கு உண்டான வேலையில அந்த நடிகர்களே செய்கிறாங்க. நடிகர்களே இந்த வேலையெல்லாம் தங்களுக்கான ஒரு ப்ரொமோஷன் டீம் வச்சுட்டு தனக்கான எல்லா நடிகருக்கும் ஐடி விங் இருக்கு. ஓ அப்படியா? எல்லா பெரும்பாலான நடிகர்கள் ஐடி விங் வச்சிருக்காங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டி மாதிரி அவங்க இப்படி ஒரு பெரிய ஒரு லாபி இருக்கு உள்ள. ஓகே. தன்னுடைய சம்பளத்தை ஏற்றுறதுக்கு ஆட்களை வச்சு வெளியில பேச வர்றது, தனக்கு ஒரு ஐடி விங் வச்சு தானே ப்ரொமோட் பண்றது, தனக்கு பிடிக்காத படத்தை காலி பண்றது, இந்த மாதிரி நிறைய உள்ள வந்து அரசியல் மாதிரி சினிமாவில் ஒரு பெரிய ஒரு கேங் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கு. ஆனால் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து அதெல்லாம் நம்பி ஒருத்தரோட சேலரி ஃபிக்ஸ் பண்ணிடுவாரா? உன் படம் ஓடுதா இல்லையா, உனக்கு மார்க்கெட் என்ன அதெல்லாம் கணக்கு. இப்போ தெலுங்குலேருந்து ஒருத்தர் கூட்டு வர்றாங்க. ஓகே. அவர் ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் ரிப்போர்ட் போடுறாங்க, இந்த நடிகர் படத்துக்கு 5000 கோடி ரூபா 500 கோடி ரூபா வசூல் அப்படின்னு. அந்த அவர் வந்து இங்கே தேட்டருக்கு போய் கலெக்ஷன் எடுத்து பார்த்து தான் இருக்க போறாரு. அதே மாதிரி 4 பேர் சொல்லிடுவாரு. நம்ம யூடியூப்லேயும் முக்கியமான மெயின் ஸ்ட்ரீம்லேயும் ஒரு பப்ளிஷ் பண்ணி விட்ருவாங்க. அதை படத்துக்கு 500 கோடி ரூபா வசூல், சம்பளம் 150 கோடி ரூபா கொடுத்துருக்கோம், 150 கோடி ரூபாய் படம் எடுத்திருக்கோம், ப்ரொடியூசருக்கு 200 கோடி ரூபா லாபம் அப்படின்னு பரப்பி விட்டுருவாங்க. அப்போ தெலுங்குல இருந்து, மலையாளத்தில் இருந்தால், கன்னடத்தில் இருந்து ஒரு ப்ரொடியூசர் வருவார். சரி. வந்து படம் எடுத்த பிறகு அவருக்கு தெரியும், ஐயோ அப்பா மாட்டிட்டோமே அப்படின்னு. இதை வந்து எல்லாரும் ஐடி டீம் வச்சு பக்காவாக, பெரிய நடிகர்களுக்கு மட்டும் கிடையாது, பெரிய நடிகர் சரி சின்ன சின்ன நடிகர்கள் ஐடி விங்க்கு வந்து வெளியில் கொடுத்து பண்ணுறாங்க. ஒரு சிலர் ஓன் ஐடி விங்கே வச்சுருக்காங்க. ஓகே. இதுவும் ஏறக்குறைய ஒரு அரசியல் மாதிரி தான் உள்ள போயிட்டு இருக்கு. ஒரு கேம்லிங் மாதிரி தான் அது வந்து. சினிமா அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சினிமாவில் வந்து நீங்கள் உறுதியாக வந்து நீங்கள் ஒரு படம் ஓடும்னு சொல்லவே முடியாது. மணிவண்ணன்ட்ட ஒரு தடவை ஒரு பத்திரிக்கை அதை கேட்குறாரு, இந்த எடுக்கக்கூடிய படம் ஓடுமான்னு. எல்லா படம் ஓடுன்னு தெரிஞ்ச நான் தான் உலகத்திலே பெரிய முதலாளி அப்படின்னாரு. ஓகே. ஒரு கெஸ்ஸிங் தான், இந்த படம் ஓடும், இந்த நடிகரை வச்சு இந்த மாதிரி கேரக்டர் வச்சா படம் ஓடுங்க, ஒரு கெஸ்ஸில் தான் படம் பண்ணுவாங்க. சில படம் பெரிய வெற்றியை கொடுக்கும், சில படம் பெரிய தோல்வியை கொடுக்கும். கடுமையாக உழைத்து கஷ்டப்பட்டு எடுத்த படம் குணா 91 படம் ரிலீஸ் ஆகுது. குணாவும் தளபதி ஒரு ஃபேண்டசி படம். குணா வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து அன்னைக்கு கொடைக்கானலில் போய் ஷூட் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம். கழுதையில் வந்து கேமராலாம் கட்டிட்டு போய் பெரிய பாறையில் இறங்கி 3 மணிக்கு மேலே ஷூட் பண்ண முடியாது, திருப்பி வரணும், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மலையேற்ற பயிற்சி மாதிரி பண்ணி அந்த படத்தை எடுத்து ரிசல்ட் இப்படி தான் படம் பெருசாக போகல. அதற்கு பிறகு 20-25 வருஷம் கழிச்சு இந்த படத்தை கொண்டாடுறாங்க. அப்போ உழைப்பு போட்டிருக்காங்க இல்லையா, அது பெருசாக வராது. ஒரு நேரம் ஒரு காலம் கடந்து அந்த படத்தை கொண்டாடுறாங்க. இப்போ எடுத்துங்க மந்தகத ராஜா 13 வருஷத்துக்கு எடுத்த முன்னாடி படம், இப்போ வந்து அந்த படத்தை கொண்டாடுறாங்க. அப்போ எது எப்போ நடக்கும்னே சொல்ல முடியாது. ஒரு மேஜிக்கல் வேர்ல்டு தான் சினிமா. யாருக்கு கிளிக் ஆகும், யார் உயரத்துக்கு போவான், யாருக்கு உயரத்துக்கு கீழே விழுவான் அப்படிங்கிறது சொல்லவே முடியாது. சார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். ஆனால் இப்போ சினிமா பொறுத்த வரைக்கும் கெஸ் பண்ணி இந்த கதை, இந்த ஹீரோ இப்படி பண்ணால் இது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு அந்த மாதிரி ஃபார்முலா ஒர்க் அவுட் போட்டு இது வரைக்கும் சக்ஸஸ் பண்ணதே கிடையாதா? அதாவது எல்லாமே கெஸ்ட்டில் தான் வந்திருக்கு. இது வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் எல்லா படமும் சக்ஸஸ் ஆன எல்லா படமே கெஸ்ட்டில் தான் அடிச்சுதா? ப்ரிடிக்ட் பண்ணி அடித்த படம் எதுவுமே இல்லையா? அப்படி இருக்கு. அது ஆர்டிஸ்ட் இருக்கு. இந்த ஆர்டிஸ்ட்டை வச்சு படம் பண்ணால் இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு இவ்வளோ பட்ஜெட். ஓகே. இந்த ஆர்டிஸ்ட்டு இந்த படத்தை ஃபர்ஸ்ட் காப்பி இவ்வளோக்குள்ளே முடிச்சிட்டோம்னா பிஸ்னஸ் ஆகும்னு ஆன் டேபிள்லேயே முடிஞ்சிடும். டிஜிட்டல் வராத காலங்களில் இளையராஜா மியூசிக் இருந்தால் அந்த படம் இன்னைக்கு சோல்ட் அவுட். இளையராஜா படம் இன்னைக்கு ராகதேவனின் இசையில், இசைஞானியின் இசையில், இசைதேவனின் இசை மலையில் அப்படின்னு பூஜையை போட்டோன்னு வச்சுங்க, அந்த படம் அன்றைக்கி காலையில் பூஜை, சாயங்காலம் அந்த படம் வந்து ப்ராஃபிட். ஓகே. அன்றைக்கி வந்து தேட்டர் மட்டும் தான் இருந்துச்சு, சேட்டலைட் கிடையாது, ஓடிடி கிடையாது. ஓவர்சீஸ்னால் மலேசியா, சிங்கப்பூர் மட்டும்தான் பிஸ்னஸ் ஆகும். அப்போ படம் பூஜை போட்டு வர்ற அன்றைக்கி நைட்டே படத்தை முடிச்சிடுவாங்க. காசே இல்லாமல் படம் ஆரம்பித்து சம்பாரித்து ப்ரொடியூசர் நிறைய பேர் இருக்காங்க. ப்ரொடக்ஷன் அந்த மேனேஜராக இருந்து யாரும் தெரிஞ்ச நடிகர்கிட்ட டேட் வாங்கி, இளையராஜாட்ட போய் டேட் வாங்கி கொடுத்து ஆரம்பிச்சப்பட்ட படங்கள்லாம் இருக்குது. காஸ்டியூமர் ஒருத்தர் படம் எடுத்து அந்த படம் பெரிய வெற்றி பெற்று அவர் பெரிய ப்ரொடியூசரான கதையெல்லாம் இருக்குது. அப்படிலாம் இருக்குது, அப்படியும் இருக்குது. சரி, அது ஒரு கால்குலேஷன் கரெக்டாக போட்டு பிளான் பண்ணி பண்ணணும். உதாரணத்துக்கு விஏ துரைன்னு ஒரு தயாரிப்பாளர் இருந்தார்.
அவர் பார்த்தீங்கன்னா அடிப்படையில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். எஸ்பி முத்துராமன் கூட கிட்டத்தட்ட 25 படத்துக்கு மேலே அசோசியேட் டைரக்டர் இருந்தவர். சினிமாவினுடைய இன் அண்ட் அவுட் தெரிஞ்சவர். அவர் கடைசியில் தயாரிப்பாளராக மாறார். என்னம்மா கண்ணுன்னு ஒரு படம் பண்ணுறாரு. சத்யராஜுடைய மார்க்கெட் டவுன் ஆகிற நேரத்தில் அவரை வச்சு படம் பண்ணுறாரு. சக்தி சிதம்பரங்கிறது தான் ஹீரோ டேரக்டர். அந்த படம் பெரிய லெவலில் கிட்டு படம், கமர்ஷியலாக கிட்டு. தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணுறாரு. பிதாமகன் பண்ணுறாரு அவரே பாலாவை வச்சு. அடுத்தடுத்து சில படங்கள் பண்ணார். பயங்கர தோல்வி. இருந்த பணம் எல்லாம் போச்சு. கடைசியில் ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் மருந்து மாத்திரை கூட வாங்க முடியாமல் தன்னுடைய ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு ஓரமாக இருந்து இறந்து போனார். ஏன் சொல்ல வரேன்னா, சினிமாவினுடைய நூக்கன் கார்னர் தெரிஞ்சவர். பாபா படத்துக்கு அவர் ரஜினிகாந்த் வந்து அவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக போடுறாரு. சினிமா தெரிஞ்ச நபர் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு இருக்காரு. அப்படி சினிமா தெரிஞ்ச ஆட்களே கையை சுட்டுக்கிட்ட வரலாறுலாம் இருக்குது. ஓகே, அந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி விஷயம் இருக்குது. அது வந்து அதான் சொல்கிறேன், இது வந்து கெஸ் பண்ணி அடிக்கவே நமக்கு இது பண்ண முடியாது. சரி, அப்போ கெஸ் பண்ணி பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண படங்கள் ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார். பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் தான் இந்த படங்கள். இந்த ரஜினிகாந்தை வச்சு படம் பூஜை போட்டால் இவ்வளோ ரூபாய்க்குள்ள படத்தை முடிச்சா ஓடணும். ஏவிஎம்லாம் அப்படி தான் நான் தொடர்ந்து படம் பண்ணாங்க. நஷ்டமாக இருந்தால் ஏவிஎம் படம், ஏவிஎம்லேயும் தோல்வி படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய தோல்வி படங்களும் கொடுத்துருக்காங்க. ஆனால் பெரும்பாலும் அவங்க ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இந்த நடிகருக்கு இவ்வளோ சம்பளம், இவ்வளோ பண்ண போகும். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் 99 படம் பண்ணி 100 படம் பண்ணி 99 படம் பண்ணிட்டாங்க. 100 படம் பண்ண போகிறாங்க. அவங்க ஒரு கெஸ்ஸு தான். இந்த ஒரு ஹீரோ, ஒரு புதுமுக ஹீரோ, புதுமுக நடிகர், இந்த புதுமுகங்கள்லாம் வச்சு இவ்வளோ கூட படம் பண்ணால் இந்த படம் இவ்வளோ பிஸ்னஸ் போகும், அப்போ இதை பண்ணுவோம் அப்படின்னு கெஸ் பண்ணி தான் 99 படம் பண்ணாங்க. அப்போ திட்டமிடல் இருந்துச்சு. அன்றைக்கி தயாரிப்பாளர்களுடைய கையில் டெக்னீஷியன் இருந்தாங்க, டைரக்டர் இருந்தாங்க. இன்றைக்கி நடிகர்கள் கையில் சினிமா போயிடுச்சு. அப்போ தயாரிப்பாளர்கள் வந்து தொடர்ந்து வந்து நஷ்டமாயிட்டே போயிட்டே இருக்காங்க. அதனால் படம் எடுக்கிற ஆட்கள் தொடர்ந்து எடுக்கிறதில்ல. புதுசாக எங்கேயோ வெளி மாநிலங்கிறது யாரோ வர்றாங்க, ஒரு படம் 2 படம் எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க அப்படியே போயிடுறாங்க. அவ்வளோதான். இந்த சினிமாங்கிறது ஒரு மாய உலகம் தான்.